தமிழக அரசியலில் வித்தியாசமான ஒரு நாள் இன்னைக்கு. அதுவும் சட்டப்பேரவையில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமானது. சட்டப்பேரவைக்கு வெளியில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப உணர்வு பூர்வமானது. அப்படி சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சட்டமன்றத்துக்கு வெளியிலையும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். எல்லாத்தையும் தாண்டி அரசியல் அப்படிங்கிறது வேற, மனிதர்களிடம் பழக்கக்கூடிய அந்த பண்பு அப்படிங்கிறது வேற. இந்த ரெண்டையுமே பிரித்தாளக்கூடிய நல்லதொரு மனிதநேயமிக்க மனிதனாக விஜய் தமிழக மக்களால் இன்றைக்கி பார்க்கப்படுறார். அப்படி என்ன நடந்தது? இதற்கு பேரலாம் அதிமுக ஆடி இருக்கக்கூடிய ஆட்டமும் இன்னைக்கு சட்டப்பேரவையில் பேசு பொருளாக மாறி இருக்கு. என்னங்கிறத டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. சட்டப்பேரவையில் இன்னைக்கு எம்எல்ஏக்களுடைய பதவியேற்பு விழா அப்படிங்கிறது சிறப்பாக நடந்தது. இது முடிஞ்ச கையோடு முக ஸ்டாலின் அவர்களை, திமுக தலைவர் அவர்களை விஜய் நேரடியாக போய் சந்திக்க போறாரு அப்படிங்கிற தகவல் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக செக்ரட்டரியேட் முழுவதும் பேசப்பட்டது. டக்கு டக்குன்னு நம்ம ஆளுங்க யூனிட்லாம் யூனிட் மீன்ஸ் கேமராமேன் ப்ளஸ் ரிப்போர்ட்டர், இவங்க எல்லாருமே வெவ்வேறு யூனிட் எடுத்து நேராக ஆழ்வார்பேட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. ஆழ்வார்பேட்டுக்குள்ளே விஜய் என்ட்ராக போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஒட்டுமொத்த மீடியாவும் பெரிய அளவில் பரபரப்பு இருந்தது. சட்டப்பேரவை மட்டுமே இன்றைக்கி பேசுபொருளாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. சட்டப்பேரவைக்குள்ளே என்னென்ன நடந்தது அப்படிங்கிற விசித்திரமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே காலையிலேயே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அதை பற்றி பெரிய விளக்கங்கள் தேவையில்லை. மாறாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அந்த இடத்துல மையப்படுத்தி சொல்லிட்டு சட்டப்பேரவைக்கு வெளியில் போயிடலாம். கரெக்டாக டிஎம்டிகேவினுடைய தேமுதிகவினுடைய இப்போதைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வணக்கம் தெரிவித்த காட்சிகள். ஏற்கனவே அவங்க விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு விஜய் எழுந்து நின்று மரியாதை செலுத்தியது அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான். அதற்கு பிறகு கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றவரை கட்டி அணைத்த நிகழ்வு மட்டும் அந்த இடத்துல அரங்கேறிச்சு. இது ஒரு பக்கம். சட்டப்பேரவையில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை தாண்டி முக ஸ்டாலினை அவர் சந்திக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது 2:30க்கு பிளான் பண்ணாங்க. அதற்கு பிறகு 3:15க்கு அது நடந்தது. சட்டப்பேரவையிலேருந்து நேரடியாகவே அவர் அங்கே போயிருந்தார். அப்போது வெளியில் நின்றுட்டு இருந்த உதயநிதி செக்ரட்டரியேட்டில் அவங்க பதவி ஏற்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி உதயநிதி விஜயை பார்க்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை, அவருக்கு வணக்கமும் சொல்லலை. ஆனால் வீட்டு வாசலுக்கு விஜய் வந்த உடனே அப்படியே கட்டி தழுவி அவரை வரவேற்ற காட்சிகள் அரங்கேறிச்சு. இது அவங்க 2 பேருக்கு இடையில் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க 2 பேர் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போது அப்படிப்பட்டவங்க ஒருத்தர் முதல்வராக இருக்கார், இன்னொருத்தர் எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கார். இதுதான் காலத்தினுடைய கட்டாயம். காலம் எப்படினாலும் மாறும். அதற்கான உதாரணங்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய தமிழக முதல்வர், இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின். அதற்கு பிறகு முக ஸ்டாலின் அவர்களை சந்தித்தாங்க. வீட்டுக்குள்ளேயே போய் பூங்குத்து கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மரியாதை செய்து கொண்ட நிகழ்வு அரங்கேறிச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அப்படிங்கிற அந்த புத்தகத்தை விஜய்க்கு பரிசளித்த காட்சிகள் அரங்கேறிச்சு. அதற்கு பிறகு அவர் சந்தித்து விட்டு போன பிறகு முக ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் ஒரு வார்த்தைகள் கொடுத்திருந்தார். விஜய் அரசியல் நாகரிகம் கருதி என்னை சந்திக்க வந்திருந்தார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அறிவுரையையும் நான் வழங்கினேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார்.
சரி இதோட முடிஞ்சு போச்சு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் டக்குன்னு எல்லாரும் வந்து வைகோ வீட்டுக்கு போகிறாராம் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரவுச்சு. அடுத்து அண்ணா நகரில் இருக்கக்கூடிய வைகோனோட வீட்டுக்கு டக்குன்னு எல்லாரும் யூனிட்லாம் கிளம்புனாங்க. அங்கே போனால் அப்படின்னா துரை வைக்கோனுடைய மனைவி மகள் மட்டும் கிடையாது, வீட்டில் வேலை செய்கிறாங்கல்ல அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் கிட்ட வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய பணிப்பெண்களை வைகோ அவர்கள் எந்த அளவுக்கு கண்ணியமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்று. அது ரொம்ப அற்புதமான விஷயம். அது மட்டும் இல்லை, வைகோ வீட்டிலேயே ஒரு 4 ஓட்டு வந்து விசில் சின்னத்துக்கு தான் போட்டிருப்பாங்க போல். அந்த அளவிற்கு அந்த பெண்கள் எல்லாமே விஜயை வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, இந்த சுற்றி போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து சுற்றி போட்டு சொடக்கெடுக்கிற நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. அது ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. ஸோ தமிழக மக்கள் விஜய் மேலே எந்த அளவிற்கு பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நல்ல சான்று. அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண்கள் ஈஸியாக முதல்வரை அக்சஸ் பண்ண முடியுது. இது ரொம்ப பெரிய அளவிலான ஒரு விஷயம். அதற்கு பிறகு வைகோ வீட்டில் இருந்து வெளியில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய டாட்டாலாம் காமிச்சார். அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அவருக்கு அந்த நிகழ்வும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கு பிறகு வைகோ வந்து ஏஎன்ஐ கொடுத்த பேட்டிகள், துரை வைகோவை ஏஎன்ஐ கொடுத்த பேட்டிகள், அவர் வந்து அறிவுரை சொல்லலை, நான் வாழ்த்துக்கள் சொன்னேன் அப்படின்னு முடிச்சுக்கிட்டாரு வைகோ அவர்கள். அடுத்ததாக வந்து நேராக அன்புமணி வீட்டுக்கு, நீலாங்கரை வீட்டுக்கு. அந்த வீடு ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. ரொம்ப பெரிய பணக்காரவங்க போல் அன்புமணி அவர்கள். எந்த இடத்துல எப்படி சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப பெரிய பணக்கார வீடு மாதிரி தான் இருக்குது. நான் கூட நினச்சேன் அன்புமணி சாருடைய வீடு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காகவே உழைத்து ஏதோ ஒரு ஓட்டு வீட்டில் இருப்பார் போல் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வீடு ரொம்ப பெருசாக இருந்தது, கார்களும் ரொம்ப இருந்தது. ஆனால் எப்படி அவர் உழைத்து வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது ஊர் மக்களுக்கு தெரியும். சரி, அது ஒரு பக்கம். பட் அன்புமணியோடு சேர்த்து அவருடைய மனைவி மகள் இவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து அனுப்பிச்சாங்க. இது நீலாங்கரையில் நடந்தது. அதற்கு பிறகு பேரலாக நீலாங்கரையில் இன்னொரு முக்கியமான வீடு இருக்குது. சீமான் அவர்கள் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருக்காரு. அந்த வீட்டில் நேரடியாக சீமானுடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் வசிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு முதல்வர் விஜய் போயிருந்தார். சீமான் வெளியில் இருந்தே வாசல்லையே ரொம்ப நேரம் தன்னுடைய தொண்டர்களோடு நின்று விஜயை வரவேற்ற காட்சிகள் அரங்கேறிச்சு. நல்ல வேளை சீமான் அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் வந்து விஜய் நானும் வந்து ஒரு ரகசியமாக ஏதாவது ஒரு சந்திப்பு நடந்துருந்துச்சு அப்படின்னா, ஒரு பீரியடில் விஜய்க்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த சர்க்காரை நான் தான் அமைக்கணும்னு ஏற்கனவே என்கிட்ட தம்பி சொல்லியிருக்காப்புல அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாப்புல. இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது ஒரு கதை சுட்டிருப்பாப்புல. ஸோ அப்படிப்பட்ட நபர் வந்து தெரியும்ல உங்களுக்கு அவரை பற்றி. ஸோ ஏதாவது ஒன்று வித்தியாசமான கதைகள் சொல்வதில் கெட்டிக்காரர் சீமான் அவர்கள். அப்படிப்பட்டவரையும் சந்தித்து அவருக்கும் அந்த மரியாதையெல்லாம் செலுத்திட்டு ஆட்சியை 5 வருஷத்துக்கு சிறப்பாக நடத்துறதுக்கு அனுமதிங்கப்பா அப்படிங்கிற அந்த ஆதரவையும் கேட்டுட்டு கிளம்பியிருக்கார். இது ஒரு அரசியல் நாகரிகமான விஷயம். எடப்பாடி பழனிசாமியை சட்டப்பேரவைக்குள்ளேயே அவர் வணக்கம் சொன்னப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வணக்கம் சொல்லலை. இது ஒரு பக்கம். ஏடிஎம்கே 2ஆக உடஞ்சிருச்சுங்கிறத நம்ம தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். இப்போது சிவி சண்முகம் தலைமையில் எஸ்பி வேலுமணியை டைரெக்டாக இப்போ ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி சட்டப்பேரவையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அதிமுகவினுடைய இந்த சட்டப்பேரவை குழு தலைவராக எஸ்பி வேலுமணியை பரிந்துரை பண்ணியிருக்காரு சிவி சண்முகம் தலைமையில் ஒரு குழு, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு குழு. அப்படின்னா அதிமுக உடஞ்சிருச்சா பிரசாத் அப்படின்னா ஆமாம். அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 17 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அவங்க வசம் இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து 30 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் தலைமையில் இருக்காங்க. இன்றைக்கி எம்எல்ஏவாக சிவி சண்முகம் வந்து பதவி ஏற்கலைங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ எஸ்பி வேலுமணியை வந்து தலைவராகவும் திருத்தணியை சேர்ந்த ஹரி அப்படிங்கிற எம்எல்ஏவை துணைத் தலைவராகவும் அதிமுக சைடில் இருந்து சிவி சண்முகம் தலைமையிலான குழு வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து அரங்கேறி இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது. கொறடாவா யார் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. அடுத்ததாக பார்ப்போம். வரிசையாக வந்து நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாளைய தினம் வந்து தற்காலிக சபாநாயகர் அப்படிங்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய கருப்பையா அவர்கள், இன்னொரு பக்கம் வந்து ஜேசிடி பிரபாகர் வந்து களத்தில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அந்த கொஸ்டினும் இருக்குது. பார்ப்போம் அது எப்படி நிறைவேறப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம்.
விஜய் அவர்கள் அரசியல் நாகரிகம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு சாமானிய ஒரு மனிதனாக, நம்மை போன்ற ஒரு சாமானிய மனிதனாக மக்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்காப்புல அப்படிங்கிறது தெரியுது. எந்த விதமான அரசியல் பின்னணியுமே இல்லாமல் எளிய மக்களுடைய குரலாக அவர் நிச்சயமாக ஒழிப்பார். ஆனால் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ரெண்டாவது, விஜயினுடைய அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 41 பேர் குற்ற வழக்குகள் பின்புடம் உடையவர்கள்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் படித்தவங்க, எந்த கட்சியில் தான் குற்றம் பண்ணாதவங்க அரசியல் கட்சிக்கு வரப்போகிறாங்க, அதை விடுங்க. ஆனால் படித்தவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 108 பேரில் 6 பேர் பிஹெச்டி முடித்தவங்க, 22 பேர் முதுகலை பட்டம் பெற்றவங்க, 8 பேர் டாக்டர், 5 பேர் ஐஐடி இன்ஜினியர், 40 பேர் லாயர் வழக்கறிஞர்கள், 25 பேர் பட்டதாரி, 12 பேர் 12ஆம் கிளாஸ் முடித்தவங்க, 10 பேர் 10ஆம் கிளாஸ் முடித்தவங்க. இப்படி விஜயினுடைய அந்த அரசியல் பயணத்தில் நிறையா படித்த இளைஞர்கள் பட்டதாரிகள் இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி குழந்தையோட 6 மாதத்துலேருந்து ஒரு வயது இருக்கும். அந்த குழந்தையோட நடந்தே வராரு. சட்டப்பேரவையில் ஒரு எம்எல்ஏ நடந்து வரக்கூடிய காட்சிகள், வெளியிலேருந்து உள்ளே நடந்து, எல்லாம் இனோவா காரில் தான் வருவாங்க. ஒருத்தர் நடந்தே வராரு அப்படின்னா எவ்வளவு தூரம் எளிமையின் சிகரமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி பீடத்தில் உட்கார வச்சிருக்காரு விஜய் அப்படின்னு. ஸோ தன்னுடைய கார் ஓட்டுநருடைய மகனையும் எம்எல்ஏவாக மாற்றி அழகு பார்த்துருக்கிறார். இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கும்போது அதே பின்புலத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவருடைய மச்சான் ஏற்கனவே நிறையா விஷயங்கள் அவரை பற்றி பேசியிருக்காரு. ஸோ தவறு செய்பவர்களும் தாவைக்காவில் இருக்காங்க. அவர்களை தடுத்தாட்கொண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய தொண்டு வேலையும் மக்களுக்காக விஜய் செய்வார் அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது. அது நிறைவேறணுங்கிறது தான் நம்முடைய ஆசையும் கூட. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்து தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.